அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுனால சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கோம். உன்னிகிருஷ்ணனுக்கு பாசிட்டிவ்னு வந்தா நாம் இது வரைக்கும் பார்த்த இண்டெக்ஸ் பேஷண்ட் சக்ரியாவோட லிங்க் இனிமேலும் நம்மளுக்கு கிடைக்காம இருந்தா நம்ம பயப்பட வேண்டியது வரும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? It can either be a new cluster or can be the next attack from the terrorist. ஏய், தேவையில்லாமல் இதை அரசியலாக்காதீங்க. We shouldn't be risking national security for your political scheming. வைரஸை வெப்பனைஸ் பண்ணுறதுக்கு டெரரிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மெடிக்கல் மாஃபியா கூட பண்ணலாமே. ஐ மீன், இப்படி ஒரு தியரி இருக்குல்ல. உன்னிகிருஷ்ணனோட வைரஸும் முதல் பேஷண்ட்டான சக்ரியாவோட வைரஸும் ஒரே ஜீனாங்கிறத நாம் இப்போ பரிசோதித்து பார்க்கணும். அப்படி சேம் ஜீனா இருந்தால் இவங்க 2 பேருக்கு இருக்கிற எபிடமாலஜிக்கல் லிங்கை நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அது நம்மளால் முடியலன்னா மேம் சொன்ன மாதிரி இது வெப்பனைஸ்ட் அட்டாக் இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உன்னிகிருஷ்ணன் அடுத்த கிளஸ்டரில் இண்டெக்ஸ் பேஷண்ட்டாக இருந்தால் இப்போ இருக்கிற மாதிரி நோயாளிகளும் மரணமும் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கலாம். And in that case we need to reinforce quarantine measures. அதுவும் இல்லாமல் சக்ரியாவோட வைரஸ்க்கான சோர்ஸை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அவர் சில வருஷங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் மிருகங்களோட அதிகமான நேரம் செலவிட ஆரம்பித்தார். அதோடு அவர் ஜானகி காடு மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தார். அவர் 6க்கு மேலே சிம் கார்டு வச்சுருந்தார். 4 ஃபோன் யூஸ் பண்ணார். இன்னொரு ரிப்போர்ட்டில் ஹீ இஸ் அ ஹைலி ரிலீஜியஸ் பர்சன். லிசன், எனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கு. இஃப் யூ கேன் நாட் ப்ரூவ் அதர்வைஸ் இன் அ வீக் the office of the defense ministry will take over this whole mission. போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம்னா போலீஸை வச்சு தானே அரசாங்கம் செய்யும். ஆனால் பொலிட்டிக்கல் ரீதியை பயமுறுத்தினா நாம் கூடி நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறது அவ்வளோதான். இன்னையோட சக்ரியாவோட இன்குபேஷன் பீரியட் முடியுது. ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தோம்னா உன்னிகிருஷ்ணன் சக்ரியாவிலேருந்து வந்த ஒரு செகண்டரி கேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது தான் இனி பாக்கி இருக்கு. இன்னும் முடியல, டைம் ஆச்சு. இதோ முடிஞ்சிருச்சு. ஏன்பா ஹெச்ஐ 5ங்கிறாள் தொடர்ந்து ஒன்று கூப்பிட்றாரு. ஹெச்ஐ 5 உமா ஹைஃபை. டேய் சுமாரா, யாருன்னா அந்த ஐஃபை? யார் அது? அது என் ஃப்ரெண்டு. என் சோப்பு டிஷர்ட்டு அயன் பண்ணி வச்சிட்டிங்களா உமா? எனக்கு சீக்கிரம் கிளம்பணும், டீ மட்டும் கொடுங்க. யாருமா அது? ஐஃபா. ஐஃபா அல்ஃபா. நீங்கள் கடைசி எப்போ பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பொண்ணு சொல்லி தான் எனக்கு தெரியும். நாங்கள் வேணா உள்ளே போய் இருக்கோம். என் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னா பேசுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நாங்கள் வயல்நாடு போயிருந்தோம். தேதி ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் லாஸ்ட் வீக். இதுதான் சக்ரியாவோட நம்பரா? இந்த நம்பர்ல இருந்து தான் கூப்பிட்டாரு. சக்ரியாவுக்கு 2-3 நம்பர் இருந்துச்சு. அவருக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா? அவருக்கு வேற வேற நம்பர் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கடன் இருந்தது. இன்னொரு தடவை வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டாரு. அதை சேவ் பண்ண வேண்டான்ட்டாரு. அதை ஏன் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாம இருந்தீங்க? சக்ரியா சொன்னாரா? சக்ரியா காதலை பத்தி சொல்லிட்டாரு. நான் தான் இன்னும் சொல்லல. அப்புறம் யாராவது பார்த்துட்டாங்கன்னு வை. சிரிக்காத, இதை புடி. அச்சச்சோ, சுட்டடிச்சா? ரொம்ப ரொம்ப சுட்டடிச்சா? சின்னதா. ஃபோன் அடித்தா நீங்கள் எடுக்கல. ஃபோன் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. என் பையனால தானே எல்லாருக்கும் வந்தது. அந்த சிஸ்டரோட வீட்டுக்காரரை யஹியாக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுக்குறீங்களா?
காமிச்சு கொடுக்குறேம்மா. எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியணும். அதான் இன்னும் என்ன தெரியணும்? இன்னும் நீங்க விசாரிக்க என் மக மேல ஜனங்களுக்கு கோவம் வருமா? அம்மா, அவருக்கு ரொம்ப வேலை இருக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் தோட்டத்து வீட்டில் இருக்குது. வாங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஜக்ரியா துபாயில் எங்கே தங்கியிருந்தார்? அண்ணனுக்கு ஷார்ஜாவில் தான் முதல்ல வேலை இருந்தது. வேலை போனதும் துபாயில் அவர் ஃப்ரெண்டோட ரூமில் தங்கியிருந்தார். ஒரு 3-4 மாதம் இருக்கும். அதில் என்ன இருந்தது? முயல் இருந்தது. ரமேஷ் சுரேஷ்னு 2 முயல் இருந்தது. ரமேஷ் ஏதோ மிருகம் அடித்து செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுரேஷை உள்ளே வச்சாச்சு. அப்புறம் உங்களை மாதிரி வந்த யாரோ ஒருத்தர் ஏதோ டெஸ்ட் பண்ணணுன்னு அவனை எடுத்துகிட்டு போயிட்டார். அவனோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கள்ல? அகிராவோட வீட்டுக்காரரை பார்க்கணுன்னு சொன்னது உங்கள் அம்மாவோட ஆசை மட்டும்தானா? அவங்க குழந்தைக்கு ஏதாவது செய்யலாமேன்னு உதவியாக இருக்குமே. இல்லை மேடம், நான் சொல்லிட்டேன். காட்டு பண்ணி மானெல்லாம் வேட்டையாட வேணால் நமக்கு பிரச்சனை ஆகிடும்னு. நமக்கு தான் தெரியும்ல சல்மானோட கேஸு. அவர் மாட்டிக்கிட்டா அவரை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நமக்குன்னு யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அப்படி நான் சொன்ன உடனே எல்லாருமே என் கூட திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, வந்து ஒரு கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அவனை பார்க்கல. நாங்கள் ஒன்றும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்னாச்சு? இல்லை, உன்னிகிருஷ்ணன் சொன்னார் நீங்களாம் பன்னிக்கறி சாப்பிட்டீங்கன்னு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சரியா? நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். ஒரு நாள் அவன் பெரிய துப்பாக்கியோடு வந்தான். நம்ம வேட்டையாட போகலாம்னு சொன்னான். கூட போகலன்னா என்ன சுற்றுவான் அந்த முட்டாப்பைய. கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க மேடம், மன்னிச்சிடுங்க. நான் காலையில் கூப்பிட்டுருந்தேன். நீங்கள் சாயந்தரம் வர சொன்னீங்கல்ல. என்ன விஷயம்? உன்னிகிருஷ்ணனை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவன் இங்கே தங்கறதில்ல. இது என் புருஷன் கோவிந்த் மேனனோட வீடு. அவர் இறந்துட்டாரு. உன்னிகிருஷ்ணன் இங்கே வரதே இல்லையா? அவனை வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அதை என் கையால் கூட தொடலை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சொல்லுங்கண்ணா. மேடம் சொன்ன உன்னிகிருஷ்ணனை இங்கே தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் 4ஆம் தேதி பார்த்தவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் 2ஆம் தேதியே இங்கே பார்த்ததா உறுதியாக சொல்கிறாங்க. ஆட்டோ வந்துடுச்சு, ஆட்டோலயே இருங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். தாலுகா ஆஸ்பத்திரிக்கு வந்து. ஓகே. அது மே 2ஆம் தேதின்னு நிச்சயமா தெரியுமா? தெரியுமே. அன்னைக்கு தான் எங்கள் பையனுக்கு ரிசல்ட் வந்துச்சு. கொஞ்சம் மிஷினை நிறுத்திட்டு பேசுறீங்களா? ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்னு தெரியலனாலும் யூனிஃபார்ம் உடனே வேணும்னு அவசரப்படுறாங்க. அதுதான். ஸ்கூல் உடனே திறக்க மாட்டோம். குழந்தைங்க விஷயம்ல அதை முக்கியமாக கவனிப்போம். கொஞ்சம் வழி விடுங்க, தள்ளுங்க. என்ன சிஸ்டர் இவ்வளோ லேட்டாக வரீங்க? நாய் கடிச்சா என்ன பண்ணு தெரியாதா? சின்ன பையன், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இப்போதானே வந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும். சத்தம் போடாம இரு. தம்பி, டேய் பயப்படாத. என்ன
கண்ணை முடிக்கோ. கண்ணை இறுக்கி முடிக்கோண்ணே. ஒன்று என்னாச்சு? சரி, நாங்க கிளம்புறோம். அன்னைக்கு போன ஓபி சீட்டை கொஞ்சம் கண்டுபிடிச்சு வைங்க. உங்க பசங்களாம் என்ன படிக்கிறாங்க? எனக்கு குழந்தைங்க இல்லை மேடம். அணு கொடுத்த விவரங்களை வச்சு நான் தயார் பண்ண மேப் இது. ஜக்ரியாவும் உன்னிகிருஷ்ணனும் போன மாதம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் 2 பேரும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. பேராம்பரா, வயலாடா, ஜானகி காடு, பாலுஷேரி. ஆனால் இந்த இடங்களில் ஒன்றில் கூட இவங்க ஒரே நாள்லேயோ ஒரே நேரத்துலேயோ மீட் பண்ணது கிடையாது. அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன தொடர்புன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒற்றுமை, 2 பேருக்கும் காடும் மிருகங்களும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் நிப்பா வைரஸோட தாக்குதல் இவங்க 2 பேருக்கும் இது வழியாக வந்திருக்க சாத்தியம் இருக்குது. அந்த டைரக்ஷனில் நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. ஜக்ரியாவோட பெட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது வரைக்கும் சப்ஸ்டன்ஷியலாக நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. உன்னிகிருஷ்ணன் பண்ணியை வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட்ருக்காரு. ஆனால் கடந்த 2 மாசமா அப்படி எதுவும் சாப்பிடல. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஜக்ரியாவும் உன்னிகிருஷ்ணனும் சந்திச்சுக்கிட்டதே இல்லைனாலும் அவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு கான்ஸ்பிரசி வந்தால் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அது எப்படி சார்? இவங்க ட்ராவல் பண்ண ஏரியாக்களில் தான் நிறைய டெத் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதோட இவங்க 2 பேரும் ஒரே நெட்வொர்க்காக இருக்கலாம். இவங்களுக்குள்ள காண்டாக்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்படியும் விவாதங்கள் வரலாம். வைரஸோட சோர்ஸ் தெரிய ஃப்ரூட் பேட்டோட சாம்பிளை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் எதுவும் கிடைக்கலனா நம்ம வேறு வழியை தான் யோசிக்கணும். இல்லை, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. உன்னிகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன், இவங்க டாக்டர் அனு உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. எதிர்பார்க்க தானே வந்தீங்க? எதுக்கு நான் பேசணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும். உன்னிகிருஷ்ணனுக்கு இந்த வியாதி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும். அப்போ தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். எனக்கு தெரியாது. உன்னிகிருஷ்ணனுக்கு சக்ரியாவை தெரியுமா? இறந்து போன சக்ரியாவா? நேரடியா தெரியுமா? அவரை பார்த்ததே இல்லை. வேட்டையாடி சாப்பிட்ருக்கீங்களா? கடைசியாக சாப்பிட்டது எப்பன்னு தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பிரச்சனை? கழிவா அன்னைக்கே வந்திருக்கமில்ல. பேராம்பரா எதுக்கு போனீங்க? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னை எதுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க? உங்களோட அம்மாவை பார்த்தேன். நீங்கள் அம்மாவுக்கு கொடுத்த காசு அவங்க தொடவே இல்லை. அது ஏன்? நான் சாவ போற ஆளு தானே. என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்களே. நீங்களும் டாக்டர் தானா? போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. இங்க பாரு, வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற உனக்கு இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது பொறாமையா இருக்குல்ல? என்ன இடம் இல்ல பாரு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
நாம ஸ்கூல் படிக்கும் போது டூர் போன இடம் மாதிரி இருக்கு இது. விளையாடுறியா? அன்னைக்கு பார்த்த இடம் இது இல்ல. அதெல்லாம் சரி, அது என்ன இன்ஸ்டாகிராம்ல புது ஸ்டோரி போட்டிருக்க? ஐடென்டிஃபை திஸ் கிரியேச்சர்னு போட்டிருக்கியே. எனக்கு ஒன்றும் புரியல அந்த போட்டோ பார்க்கும்போது. கண்டுபிடி. அதெல்லாம் என் ஃபாலோவர்ஸ் புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. எத்தனை ஃபாலோயர்ஸ் இருக்கு உனக்கு? உன் ஸ்டோரியை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? செஞ்சுரியெல்லாம் அடிச்சாச்சு. ஹோ ஹோ ஹோ, எனக்கு 32K எல்லாம் ஒன்றும் இல்லை, 300 தானே இருக்கு. உங்களை போல நான் ஒன்றும் செலிபிரிட்டி இல்லையே. உட்காருங்க. அவர் எனக்கு அனுப்பின எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸும் இதில் இருக்கு. சரி வரேன். டேய், நீ குடிக்க வேணாம், முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. தலைவலியால் வந்த வாந்தி தான், காலையில் எதுவும் சாப்பிடல. ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு போடா, வேற ஏதாவது இருக்க போகுது. என்னடா ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குட்ரா. டேய் நீ கொஞ்சம் கிளம்புடா, நிப்பா வரச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்டா. ஏன்டா நிப்பாடா நாயே. உனக்கு என்ன பைத்தியமாடா? ஜுரமா? ஜுரத்துக்கான செக்ஷன் அந்த பக்கம் இருக்கு, அங்க போங்க. உட்காருங்க. மாஸ்க் கொஞ்சம் கழட்டிடுங்க. அங்க போட்டுருங்க. டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு வேறு யாரும் கிடையாது. எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை. ஜுரம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? நேற்று தான். உங்கள் வீடு பேராம்பரால இருக்கா? இல்லை. மே 5ஆம் தேதி மெடிக்கல் காலேஜ் வந்திருந்தீங்களா? இல்லை. ஃபியூனரல் ஏதாவது அட்டன் பண்ணீங்களா? இல்லை இல்லை. இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கே, போய் ஆர்டிபே காட்டு. சார் பாருங்க சார், போ. ஹலோ, நில்லு. உடம்பு சரியில்லை சார். குடிச்சிருக்கியா? ரொம்ப முடியல சார். ஊதுற. எனக்கு நிப்பா சார். நிப்பா ஊதுரா, நல்லா ஊதுரா. வரும்போது நல்ல டெம்பரேச்சர் இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ப்ரீத்திங்கும் நார்மலாக தான் இருக்கு. அந்த ஆள் முரண்டு பிடிக்கிறாரா? இல்லை, சென்சஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் பயந்து மிரண்ட மாதிரி ஒரு பிஹேவியர். சரி, ஓகே. அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்சர்வேஷனில்? இப்போ அவர் மட்டும் தான் இருக்கார். என்னோட பாடியை வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு சின்ன ஃபீவர் தான் இருக்குது. ரிசல்ட் பாசிட்டிவாக வராது, நெகட்டிவாக தான் வரும். எனக்கு தெரியும் டாக்டர், தெரியும். இல்லைனா ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி வர போகிறீங்க?
உன்னிகிருஷ்ணனை பற்றி சொல்லுங்க. உன்னிகிருஷ்ணன் ஒரு முரடன். லாஸ்ட் கேஸ் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். அவர் திருடுனா? இல்லை, அங்கே ஒரு ஒர்க் ஷாப்பில் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்கல, அதான் கேஸு. அப்புறம் அது கக்காயத்தில் திருப்பி கிடச்சிருச்சு. நான் மெடிக்கல் காலேஜில் சவாரி முடிச்சுட்டு வரும்போது அவனையும் கூட்டிகிட்டு 2 பேரும் கக்காயம் போயிட்டோம். அவன் யாரையும் பார்க்க போயிட்டான். விபின் யாரை பார்க்கறதுக்கு கக்காயத்துக்கு போனாருன்னு நீங்கள் விசாரிச்சிங்களா? இல்லை. சதிக் சார், அனு தர்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி. ஓகே சார். அம்மா முடியல. அம்மா அம்மா அம்மா. அம்மா அம்மா. நீயா சொல்றியா இல்லை நாங்கள் சொல்ல வைக்கணுமா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் இதை வெறும் சாதாரண விஷயம்னு நினச்சேன். அப்போது அங்கே என்ன அசாதாரணமான விஷயம் நடந்துச்சு? ரோஷன் என்ன பணம் மாற்றுறதுக்காக தான் கூப்பிடுவான். என் வண்டி தான் சேஃப்னு அவன் சொல்லுவான். போனால் எனக்கும் ஏதாச்சும் கிடைக்கும். கக்காயம் போனதும் அதுக்குன்னு தான் நினச்சேன். அது கள்ள நோட்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. உன்னிகிருஷ்ணனுக்கு இதில் என்ன சம்பந்தம்? உன்னிகிருஷ்ணனா? எந்த உன்னிகிருஷ்ணன்? அபிலாஷ் வந்து கேட்குற விதத்தில் கேட்டால் உன்னிகிருஷ்ணனை பற்றி இவன் சொல்லிடுவான். ஆனால் அவனுக்கு உன்னிகிருஷ்ணனை தெரிஞ்சால் தான் நமக்கு நல்லது. ஸோ கக்காயம் gives us nothing. ஒரு நாள் கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அதை என் கையால் கூட தொடலை. சார், ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னிகிருஷ்ணன் கடைசியாக வீட்டுக்கு போனப்போ கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாருன்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இது அணு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் உன்னிகிருஷ்ணன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ண கள்ள நோட்டுகள் இதெல்லாம். விபின் கையில் இருந்த நோட்டுங்களோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தப்போ இது ரெண்டும் ஒரே சீரீஸ் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இன் அதர் வேர்ட்ஸ், ரோஷனுக்கும் உன்னிகிருஷ்ணனுக்கும் ஒரே டிரான்ஸ்மிஷன் வழியாக தான் நோய் பரவிருக்கு. ஸோ நம்ம கடைசி பேஷண்ட்டான உன்னிகிருஷ்ணனும் இண்டெக்ஸ் பேஷண்ட்டான ஜக்ரியாவும் ஆம்புலன்ஸில் தான் லிங்க் ஆயிருக்காங்க. தானோ தான் நந்தி நந்தானோ, தானோ தான் நந்தி நந்தானோ, தானோ தான் நந்தி நந்தானோ, தந்தி நந்தந்தானோ, தானோ தானோ தான் நந்தி நந்தானோ, தானோ தான் நந்தி நந்தானோ, தானோ தான் நந்தி நந்தானோ, தந்தி நந்தந்தானோ.
நானும் தான் போய் வரட்டா. சொல்லுங்கண்ணா, வந்துட்டீங்களா? இதோ வில்லம் அடிச்சு உனக்கு தந்திடட்டா. தானோ தந்தினந்தானோ தானோ தந்தினந்தானோ தானோ தந்தினந்தானோ தந்தினந்தானோ. லைட்டாக ஒரு பெக் போடுறீங்களாண்ணா? அவசரமாக போகணும், பணத்தை எடு. சரி சரி, நான் வரேன். இது ஜக்ரியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐஃபா கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ். ஜக்ரியாவோட ஏப்ரல் 20ஆம் தேதி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் இந்த ஃபோட்டோ. ஐடென்டிஃபை திஸ் க்ரீச்சருங்கிற டேக்லைனோட இருந்த இந்த ஃபோட்டோவை ஜுவாலஜிஸ்ட்டும் சைபர் கிரைம் போலீஸும் டீகோட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோட்டோ ரொம்ப கன்ஃபியூசிங். இது ஒரு மேமலோட ஃபோட்டோ. சட்டுன்னு பார்க்கும்போது இதோட அனாட்டமி அணிலோ எலியோ இல்லை நாயோட இல்லை நரியோட குட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். ஃபோட்டோ எடுத்த சர்ஃபேஸ் ஒரு தாரோட இருந்ததால் ஒரு ஃப்ளையிங் கிரியேச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இதை டீகோடு பண்ணதுக்கப்புறம் இடது பக்கத்தில் இருக்க இந்த போர்ஷன் ஒரு சின்ன ரெக்க மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஃப்ளையிங் ஃபாக்ஸஸ்ன்னு நம்ம கூப்பிடுற வவ்வாலும் மேமில்ஸ் தான். மேலும் ஆராய்ச்சி பண்ணதில் நெக்டர் ஃபீடிங்கிற குண அதிசயத்தில் வந்த லாங்கர் ஸ்னவுட்ஸ் தாங்கிறது தெரிய வந்தது. அதை வச்சு பழந்தென்னி வவ்வாலோட குஞ்சு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நம்ம பேராமர இடத்துல பரிசோதித்ததில் 20% பழந்தென்னி வவ்வாலுங்களுக்கு நிப்பாவோட அறிகுறி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். நிப்பா சிக்ரியேஷன் அதிகமாக நடக்கிறது ப்ரீடிங் சீசனில் தான். கீழே விழுந்த வவ்வாலோட பேனிக் அட்டாக் ஆகும்போது அதிக அளவில் இந்த சக்ரியேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜக்ரியாவுக்கு எக்ஸ்போஷர் உண்டானது எப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலி ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் இதுதான். மற்ற காரணங்கள் எல்லாம் தெளிவுகள் இல்லாத யூகத்தின் அடிப்படையில் இருக்கிற எவிடன்ஸுகளாக தான் நமக்கு தெரிய வருது. Sir, Sarah Yakub, Vishnu Bhaskaran. Both are negative. வெரி குட். உடனே அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு இமெயில் பண்ணுங்க. பிபி கிட் போட்டுட்டு உள்ளே போகலாம். அவங்க என்ன மனுஷியாக பார்த்தா போதும். அப்படி இல்லை மேடம், பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு பிபி கிட் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அதுதான் ப்ரோட்டோகால். அதுக்கு இப்போ அவங்க பேஷண்ட்ஸ் இல்லைல்ல, வாங்க போகலாம். சாரா, விஷ்ணு இங்க வர்றதுக்கு முன்னாடி சாரா விஷ்ணுவோட கைகளை தொட்டு பிடிக்கிறப்ப எனக்கு அவங்க கைகளை விட மனசே இல்லை.
அதுக்கு காரணம் நிப்பாவிலிருந்து மீண்டு வந்த அவங்கள பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச எனர்ஜி தான். வருங்காலத்துல இனி எந்த ஒரு சோகமும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. அண்ணே, இந்த பேக் வேணும். இன்னைக்கு நாம எல்லாரும் பக்கத்து பக்கத்துல நெருங்கி உட்கார்ந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டம் கூடுறதுக்கே நாம பயந்துகிட்டு இருந்தோம். அப்படி பயந்துகிட்டு இருந்த நம்மள இப்படி கோடி நிக்க தயார் செஞ்சது நமக்குள்ள இருந்த அந்த போராட்ட குணம்தான். இந்த போராட்டத்துல சிஸ்டர் அகிலா உள்பட 21 பேரோட உயிர் தியாகம் இருக்கு. அவங்க எல்லாரும் இப்ப நம்ம கூட இல்லாம இருப்பது மறக்க முடியாத, நமக்கெல்லாம் தீராத வேதனை. இந்த நிப்பா பரவியது எப்படின்னு ஆராயும் போது எங்களுக்கு தெரிய வந்தது, மற்றவங்க கஷ்டப்படுற நோயாளிக்கு வலிய சென்று உதவி செய்யும் போது அவங்களுக்கும் இந்த நோய் பரவச்சு. இது எப்படி ஒரு வேதனையான சம்பவம். அதே சமயம் அந்த உதவி செய்யற மனப்பான்மை தான் இந்த சோகத்தை எதிர்த்து போராடி வெல்ல அதீதமான வலிமையை நமக்கு கொடுத்தது. சிஸ்டர் அகிலாவோட சோகமான மரணம்தான் நமக்கெல்லாம் பாடமாகி ஒரு படிப்பினை தந்தது. முடிவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது என்னவென்றால், இன்று முதல் கோழிக்கோடு மலப்புரம் மாவட்டத்தில் நிப்பா வைரஸ் இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன்.